ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் கடையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மகேந்திரா மராசோ. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் மாஸ் ஃப்ளைவீல் வரும், கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங்கு. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கிளச் பிளேட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க, டபுள் மாஸ் ஃப்ளைவீல் வந்து செக் பண்ண மாட்டாங்க, நல்லாருன்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினில் வைப்ரேஷன் வரும். டபுள் மாஸ் ஃப்ளைவீல் போயின்னா வைப்ரேஷன் வரும். சில பேர் வந்து டபுள் மாஸ் ஃப்ளைவீல் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வெல்டிங் பண்ணி போடுவாங்க, இல்லைனா உள்ள ஒரு புல்லர் செட் பண்ணி போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். எனக்கு அதில் ஃப்ளைவீல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 21,000 கிட்ட வரும் ஃப்ளைவீலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னாக்கா ஃப்ளைவீலில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், குழி குழியாக தேஞ்சிருக்கு பாருங்கள். பிளாக் கலரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குழி குழியாக தேஞ்சிருக்கும். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா வண்டி ஓட்ட சொல்ல வைப்ரேஷன் வரும், சட்டரிங் வரும், கிளச்சு பெடல் வந்து ஒதுரும். இதுமாரி இருந்ததுனாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு பிளேட்டு மட்டும் ஷேக் ஆகும். இது ஷேக் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்ஜினோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்காது, இன்ஜின் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா குழியாக எதனா ஒரு சைடு ஒன்று இந்த சைடில் வந்து உள்ளு கம்மி இருக்கும், இல்லை இந்த சைடு மேலுக்கு தூக்கின்னு இருக்கும். இந்தமாரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். அந்த ஃப்ளைவீலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி மாற்ற சொல்லும் கம்பல்சரி. நீங்கள் டபுள் மாஸ் ஃப்ளைவீலு, கிளச் பிளேட், கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 சில்லரை வரும். கிளச் பிளேட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4000 சில்லரை, 5000 வரும். இதில் மொத்தம் உங்களுக்கு 3 டைப் இருக்குது. அது எந்த டைப்புன்னு சொல்லி நீங்கள் வின் நம்பர் வச்சு தான் வாங்க முடியும் அந்த பொருளை வந்து. இந்த மராசோ கிளச்சியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிளச்சு மட்டும் இறக்க முடியாது. நீங்கள் சேஸை கழட்டினா தான் கீழே கிளச்சை கீர் பாக்ஸ் இறக்கி ஃப்ரீயாக மாட்ட முடியும். இது ஏன்னாக்கா உங்களுக்கு சேஸில் வந்து இடிக்கும். 2 சைடும் உங்களுக்கு சாக்காப்திரை எல்லாமே கழட்டி, சாக்காப்திரை அந்த கிளாம்பெல்லாம் கழட்டணும். கிளாம்பு கழட்டு நீங்கள் ட்ரை ஷாப் தனியாக எடுத்துகிட்டு மாட்டிக்கலாம். பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள், நாங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்கோம் சொல்லிவிட்டு இந்த சைடு பாருங்கள். இதுமாரி இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். சேஸ் வந்து இது இருக்குது. இது ஒர்க்கு கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கீர் பாக்ஸ் எல்லாமே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஈஸியாக மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.